நடந்து முடிந்த பட்டதாரி ஆசிரியர் மற்றும் பிஆர்டி பணியிடங்களுக்கான சான்றிதழ் சரிபார்ப்பு நடைபெற்று கொண்டிருந்தது. வழக்கின் காரணமாக அந்த பணிகள் நடுவிலேயே நிறுத்தப்பட்டுள்ளது. ஆசிரியர்கள் தேர்வு பெற்ற ஆசிரியர்கள் நம்மளுக்கு பணி கிடைக்குமா, இல்லை கோர்ட்டில் வேறு ஏதாவது உத்தரவு வருமா அப்படின்ற பல கேள்வி சந்தேகங்களோட காத்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலையில் பல தரப்பு பல ரூமர்களில் சொல்லிகிட்ருக்காங்க. மறுதேர்வு வைப்பதாகவும், வினாத்தளை மறுபடியும் மாற்றி கொடுக்கறதாகவும், இல்லை அந்த மதிப்பெண் எடுக்கிறதாகவும் பல கருத்துக்கள் சொல்லிகிட்ருக்காங்க. இருந்த போதிலும் அரசு இந்த பணியிடங்களை இந்த தேர்வை பெற்ற மதிப்பெண்ணை கொண்டு நிரப்பிட முனைப்பாக செயல்பட்டு கொண்டு வருகிறது. கடந்த வாரம் மீண்டும் 2வது முறையாக 2 வாரம் இந்த பணிகளுக்கான தடையை நீட்டித்து மதுரை உயர்நீதிமன்றமானது உத்தரவிட்டது என்பது அனைவரும் அறிந்தது. தற்போது இந்த பணியிடங்களை விரைந்து நிரப்பிட அரசு முனைப்பு காட்டி வருவதாக தெரிகிறது. அதனை தற்போது நடைபெற்று வரும் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலுக்கான பிரச்சாரத்தில் அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்களிடம் பேட்டி எடுத்தபோது அவர் இந்த பணியிடங்களை நிரப்புவதற்கான நடவடிக்கையில் உள்ளதாக தெரிவித்துள்ளார். அந்த பேட்டியை நம்ம இப்போது காண்போம். சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் முடிஞ்சிச்சு. இடத்துல 2222 பேர் டிஆர்பி மூலம் எழுதி காத்து கொண்டிருக்கின்றார்கள். சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் முடிஞ்ச கையோட இந்த மாத இறுதிக்குள்ளாகவே அதெல்லாம் நிரப்பப்படும். அது இல்லாமல் இப்போ டெப்ளாய்மெண்ட் ஏற்கனவே நம்ம ஆரம்பிச்சிருக்கோம். உங்களுக்கே தெரியும், டெப்ளாய்மெண்ட் மூலமாக இன்றைக்கு பல இடத்துல அந்த பணி நிரவலும் நடைபெற்றிருக்கின்றது. ஆகஸ்ட் 1ஆம் தேதி தான் எப்பொழுதுமே ஸ்டாஃப் ஃபிக்சேஷன், அதாவது எத்தனை பள்ளி மாணவர்கள் சேர்ந்திருக்கிறார்கள், எத்தனை மாணவர்களுக்கு எத்தனை ஆசிரியர்கள் தேவைப்படும் என்பது ஆகஸ்ட் 1ஆம் தேதி தான் பொதுவாக அந்த கணக்கு நாங்கள் எடுப்போம். எடுக்கும்போது நீங்கள் சொல்வது மாதிரி ஒரு 110 பேர் இருக்கிறதாக நீங்கள் சொல்லியிருக்கீங்க. உடனடியாக அதை நிரப்புவதற்கு என்னென்ன செய்யும் கண்டிப்பாக நாங்கள் செய்வோம். இப்போ இந்த வீடியோவை பார்த்துருப்பீங்க, அமைச்சரோட பேட்டியை. இதிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, அரசு முனைப்பாக இருக்கிறது. விரைவில் இதற்கான நியமனம் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இருந்த போதிலும் நமது நீதிமன்ற தீர்ப்பாணையை பொறுத்தும் நீதிமன்ற நடவடிக்கையை பொறுத்தும் பணியிடங்கள் நிரப்பப்படும் என்பது உறுதி. அனைவருக்கும் நன்றி.